ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, வெந்தய கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 200 கிராம் அரிசி, 50 கிராம் உளுந்து, 50 கிராம் வெந்தயம் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பையும் குறையும் இல்லாமல் நார்மலாக கொழுக்கட்டைக்கு நம்ம அரைக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா விரவி எடுத்துக்கோங்க. தண்ணி நீங்கள் எக்ஸஸாக விட்டால் கூட உங்களுக்கு அந்த அரிசி மாவே நல்லா அப்படி இந்த அளவுக்கு உறிஞ்சு வந்துடும். இந்த சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் உறிஞ்சு வச்சுட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்க வரணும். அந்த ஸ்டேஜில் விரவி வச்சு நீங்கள் மூடி போட்டு மூடி 2 மணிக்கூர் நல்லா ஊறினதுக்கு அப்புறவு நீங்கள் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் தான் வச்சு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு தேங்காய் பூவை மேலே ஃபுல்லாகவே அப்ளை அதை ஒட்டி வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக வெந்தய கொழுக்கட்டை தேங்காய் பூ மணத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெந்தய கொழுக்கட்டை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்குது. அப்புறம் ரொம்ப நல்லது. பசங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வெந்தய கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்து நம்ம சாப்பிட வைக்கும்போது தேங்காய் பூவோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 19ஆம் தேதி நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்த்தி ரெசிபி என்ன எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய கொழுக்கட்டை தான். அதான் வெந்தய கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் சிவப்பு பழம் போட்டு கோதுமை மாவு ஆட் பண்ணி அப்பம், அப்புறம் ராகி கூழ், பார்லி கஞ்சி, நட்ஸு எப்பவும் போல் நட்ஸு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 லிட்டர் பாட்டிலில் தண்ணி. இது இவ்வளோத்தையும் மார்னிங்லேருந்து 6 o'clock வரைக்கும் எனக்கு தேவையான ஃபுட்டு இது. இன்றைக்கி கொழுக்கட்டையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். 6 o'clock வரைக்கும் எனக்கு இது ரொம்பவே போதும். பார்லி வாட்டர் இருக்குது, ஜீரக தண்ணி இருக்குது, 2 பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 20ஆம் தேதி எடுத்துக்கிட்ட ஹெல்த்தி ஃபுட்டில் 2 வேக வச்ச முட்டை, கொஞ்சமாக ரைஸு, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் பருப்பு, துவரம் பருப்பும் கேரட்டும் போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு சப்பாத்தியும் அந்த உருளைக்கிழங்கு ப்ளஸ் இந்த கேரட் கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாதத்துக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு, முட்டை இதெல்லாம் தான். எப்பவும் போல் நம்மளுடைய ஜீரக தண்ணி, பாட்டில் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். 2 இட்லியை தக்காளி சட்னி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது நல்லா பீஸாக கட் பண்ணி போட்டு இட்லியை மேலே தக்காளி சட்னி ஆட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதான் அப்படி இருக்குது. எப்பவும் போல் ஒரு பாட்டில் பார்லி வாட்ரு. இதில் பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பன்னீர் ஃப்ரை, நட்ஸு, வேர்க்கடலை, கருப்பு திராட்சை, டேட்ஸ் போட்டு. இந்த வீடியோவில் நீங்கள் வெந்தய கொழுக்கட்டை எப்படி நம்ம ஹெல்த்தியான முறையில் பண்ணலாங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. நான் 3 டேஸாக ஹெல்த்தி வெயிட் லாஸ் ரெசிப்பியில் என்னெல்லாம் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெந்தய கொழுக்கட்டை நம்ம சாப்பிட்றதுனால ப்ரெஷருக்கு, அப்புறம் பாடி ஹீட்டு, அந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெசிப்பியில் தேங்காய் பூலாம் ஆட் பண்ணி வெந்தயம்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி. நீங்கள் ஈவினிங் டைம் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வெந்தய கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிற வீடியோ இதில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஹைப் பட்டனையும் அமுக்குங்க. சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பூலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வெந்தய கொழுக்கட்டை. பாய்.